அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி. நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நான் ஆல்ரெடி சுக்கிர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பயிற்சியை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க. அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ணணும், நவகிரக கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாம நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல தெளிவா கொடுக்குறோம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார் இந்த கலியுகத்துல. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிரக பயிற்சி எப்ப நடக்குது, அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக 26ஆம் தேதி விஷாக நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். அதாவது 1 மாத காலங்கள் அவர் இருப்பார். ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் ஒரே பாவத்துல தான் நிற்பார். ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்பார், மேக்சிமம் 26, 27 இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார். அப்ப இந்த வரக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுப்பாரு? ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு திடீர் பணம், திடீர் வருமானம், திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை தான் பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க. கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. விருச்சகத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய கேரக்டரை யாரும் புரிஞ்சுக்க முடியுமா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? ஏன்னா விருச்சகங்கிறது பார்த்தோம்னா காலபுருஷன் 8வது வீடு. அது மர்ம வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீடை மர்மம்னா ரகசியத்தை ரொம்ப காக்கக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க. அதனாலதான் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தர பயமுறுத்துறாப்புற இவருடைய குணங்கள் இருக்கும். ஆனா பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மாதிரி அன்பு இவங்களை யார் மாதிரி அன்பு வைக்க முடியாது. நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் இந்த லக்னக்காரர்கள், இந்த ராசிக்காரங்க, விருச்சக லக்ன விருச்சக ராசிக்காரங்க. பிடிவாத குணம் நிறைய இருக்குங்க. இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா பிடிவாத குணமா அந்த விஷயத்த முடிக்கணும், கண்டிப்பா முடிச்சிருவாங்க. அதிகமாக பிடிவாத குணம் உள்ள நபர்கள் இந்த ராசிக்காரக, இந்த லக்னக்காரங்க. அதே மாதிரி பாருங்க, தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க. ஏன் தன்மானத்தை பார்ப்பாங்க? இது ஸ்திர ராசிம்பாங்க. ஸ்திரனா ஒரே நிலையா நிற்கக்கூடிய ராசி, ஒரே நிலையா நிற்கக்கூடிய ராசி. அதிக ஆசைகள் இருக்கும் பாருங்க உங்ககிட்ட. இவங்க ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருந்தாங்க, அந்த ஆசையை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இந்த விருச்சக லக்னம், இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு பிடிவாத குணமா ஒரு விஷயத்த அடையணும்னா அதை எப்படி போய் நம்ம மறைமுகமா போய் அந்த காரியத்தை சாதிக்கணும்னா நல்லா டேலண்டா பயங்கரமா யோசிப்பாங்க. மருத்துவர், இந்த துறையில் உள்ளவங்கன்னா பாருங்க, மருத்துவர், வெளிநாடு, வெளியூர்ல பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்க எல்லாமே பாருங்க இந்த லக்னத ராசியா இருக்கும் பாருங்க. அது இல்லாம
இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், மருந்து சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்களேன், இந்த லக்னம் இந்த ராசிகளாக இருப்பாங்க. அந்நிய திரவ பொருட்கள், இந்த உரம், இந்த விவசாய பணியில் இருக்கு பாருங்க, இந்த மருந்து, பூச்சி மருந்து, இது எல்லாமே பாருங்க இந்த லக்னம் இந்த ராசியா இருப்பாங்க பாருங்க. இதுல ஒரு அந்நிய பொருட்கள், பல கலப்பட பிசினஸ் எல்லாம் பண்றாங்க பாருங்களேன், அவங்க எல்லாம் பாருங்க இந்த லக்னம் இந்த ராசிக்காரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன். நான் எல்லா வீடியோவும் சொல்றதா, ஏன்னா விருச்சக ராசி என்பது பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பயிற்சியும், தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமா இருக்கட்டும், நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம உங்களுடைய குடும்ப ஜாதகமே எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஜாதகம் ஒருத்தர் பார்த்தா குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் உங்க சுயஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பலன் துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனைன்னா நம்ம உலகத்தை நம்ம வாழ முடியாது. பிரச்சனை எல்லா நேரமும் பிரச்சனை வராது. ஒரு மனிதனுக்கு ஒரு வாட்டி தசாபுத்தி வரும்போது ஒரு சில பிரச்சனை வரலாம். எல்லாத்துக்குமே சொல்றேன், இறைவனா பிறந்தா எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினையில இந்த கலியுகத்துல பிறக்கணும். அது விதி. நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் படுது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த டைம் வரும் தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஜோதிடத்துல நம்முடைய குருமார்கள், ரிஷிமார்கள் அழகா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா, பெருசா உள்ள பிரச்சனையை சின்னதை குறைக்கலாம். பரிகாரங்கிறது என்ன, பெருசா உள்ளதை சின்னதை குறைக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை கண்டிப்பா நடந்துடும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க. உங்களுடைய சுயஜாதத்துல என்ன தசாபதியை பார்த்துக்கிட்டு எடுங்க பலன்னு எல்லா வீடியும் கொடுக்குறது. இப்ப பாருங்க, உங்க ராசிலே சுக்கிர பகவான் இருக்காருங்க. உங்களுடைய ராசிலே சுக்கிரன். இப்ப கிரக கோள்கள் எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம். பொதுவாக உங்க ராசிலே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், அதாவது தனுசு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. 4ஆம் இடத்துல பார்த்தோன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசியில 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது தனுசு ராசியில 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். மேச ராசியில 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு, கோள்கள். இதுல என்னன்னா, இந்த அமைப்புங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா விருச்சக ராசிக்கு எல்லாமே துன்பம்னு சொல்லி எடுக்காதீங்க. எல்லாருக்கும் துன்பம் தான் இருக்கும். துன்பம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. இந்த காலகட்டம் கொஞ்சம் இன்பத்தை பார்க்குறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு இப்பதானே செவ்வாய் வந்திருக்காரு. கொஞ்சம் அவர் அஸ்தமனமா இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு சரியா இல்லை. அதாவது வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய ஒரு தடையில கொண்டாந்து கொடுக்குறாரு. வேலை உத்தியோக ரீதியாக, இடம் சம்பந்தமா, பூமி சம்பந்தமா உள்ள பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு சின்ன தடையை கொடுத்தாரு. இந்த 1 வருட காலம் எடுத்து பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு இன்பங்கள்ங்கிறது ஒரு குறைவு தான். இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை, தடைகள், இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கலேன். விருச்சகராசி கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. பண ரீதியாக சொல்றேன். ஏன்னா வருமானம் போய் கடன்ல போய் நிக்குது. காசு போய் யாருக்கெல்லாம் குரு சரியா இல்லையோ கடன்ல போய் நிக்குது. அப்புறம் கடனை கொண்டாந்து காட்டுது. உங்க பேச்சு ஒரு சில பேருக்கு எதிரியை கொண்டாந்து காட்டுது. நீங்க நல்லது சொல்லுவீங்க, அது அந்த பேச்சே குடும்பத்துல ஒரு வில்லங்கத்தை கொண்டாந்து வைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு சில மருத்துவ செலவு வரும். ஏதாச்சும் பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, தடைகள், இது எல்லாமே ஒரு சில பேர் பார்க்குறாப்புல வந்துருப்பாரு. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். ஆனால் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல பலன் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ராசிக்காரங்க, இந்த லக்னக்காரங்க நல்ல பலன் இனிமே பார்ப்பீங்க. எதனாலனா, சூரிய பகவான் சேர்ந்து இணைகிறார். என்னை பொறுத்தவரையும் ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். உங்களுக்கு சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா? உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அவர் நல்லவர்னு எடுக்கலாம். ஏன்னா அவர் 7ஆம் வீட்டு ரீதியா வர்றாருங்க. 7லாம் என்னங்க, நண்பர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பொதுமக்களுடைய தொடர்புகள், தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க. சிறு பயணங்கள், கூட்டு தொழில், எல்லாமே உங்க ராசியில நிக்குதே. அப்ப எதிர்பாராத ஒரு உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமே. இதானே இங்க விதி. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்னை பொறுத்த வரையும் பாருங்க, விருச்சக ராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விதமா தான் காட்டுது. அங்கே கெட்டதை காட்டலை. சுக்கிர பயிற்சி பாருங்க, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த ஒரு அமைப்பை கொண்டாந்து காட்டுறாரு. இங்க தடைகள் இல்லை, தாமதம் இல்லை. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டான பாதையா இருக்கு பாருங்க.
அதாவது கரெக்டா நீங்க பயணிக்க போறீங்க. இனிமே எந்த ஒரு தடை தாமதம் இல்லாம. என்னை பொறுத்தவரையும் பாருங்க, எடுத்தவன நான் விருச்சக ராசிக்கு என்ன சொல்லுவேன், எதிர்பாராத ஒரு உதவியில் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பாராத திடீர் யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்கலாம் சூப்பரா இருக்க போகுது. இதுதான் நான் முதல் விஷயம் சொல்லுவேன். மருத்துவர் வேலை பார்க்குறவங்க, டெய்லர் வேலை பார்க்குறவங்க, இந்த நான் சொன்னல இந்த கலப்படம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல ஈடுபாடு பண்றாங்க பாருங்க, கெமிக்கல், அரசியல் தொடர்பு, கெமிக்கல் இதுல உள்ளவங்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். அப்ப எதிர்பார்த்த தன லாபம் பயங்கரமா இருக்கு. நண்பர்கள், பழக்க வழக்கம் மூலமாக வருமானங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நிறைய வருமானங்கள், இது எல்லாமே வெற்றியாக்கி கொடுக்க போறார். தடைகள் இல்லை. நீங்க ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இந்த ஆசையை இப்ப நிறைவேற்ற போறாரு. திருமண தம்பதிகள் எடுத்தவன திருமணத்துல யாருக்கெல்லாம் வில்லங்கம் பிரச்சனை இருந்துச்சோ, கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறீங்களோ, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்லை. கூட்டு தொழில் சூப்பராக இருக்கும். கமிஷன் தொழில் யாரெல்லாம் பண்றீங்களோ, கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, எது சம்மந்தமா இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கும். இந்த நேரம் இந்த சுக்கிர பகவான் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருவாரு. வெளிநாடு ஏற்றுமதி, வெளியூர் போகும்ல, வெளிநாடு போகும்ல, அனைவரும் போகக்கூடிய நேரம் இந்த நேரம் வரப்போகுது. சுக்கிர பகவான் இந்த யோகத்தை கொடுக்க போறார். அதை விட டாப்பு தொழில். நம்பி பண்ணுங்க. தொழில் என்னை பொறுத்த வரையும் நீங்க பெருசா இருந்ததை விட இப்ப லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சுக்கிர இந்த பயிற்சியில நிறைய பேருக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னு சொல்லுங்க, தொழிலுக்கார அதிபதியும் அங்கேதான் இருக்காரு, லாபஸ்தான அதிபதியும் அங்கேதான் இருக்காரு. எங்க 2ஆம் பாவத்தை உட்காந்துட்டாங்க. அப்போ சுயமா தொழில் பண்றவங்க தைரியமாக ஆரம்பிச்சா நல்ல லாபத்தை பார்த்துருவாங்க. இந்த ராசிக்காரங்க தொழில் சூப்பரா அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போறாரு. அப்ப தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில் லாபங்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த ராசி இந்த லக்னக்காரர்களுக்கு சொல்றேன், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தைரியமா அந்த சுக்கிர பயிற்சி ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருவார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்குங்க. மாமனார் மாமியார் சொத்தா இருக்கட்டும், இல்லை இடத்துல பூமியில பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே சரியான இடம் வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க. இந்த யோகாலாம் சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்குறது, மாத்துறது, பண்றதெல்லாம் இது எல்லாமே நடக்க போகுது இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்களுக்கு. இப்ப விருச்சக ராசி இந்த சுக்கிரன் எப்படி வர்றாரு, சூப்பரான யோகத்தை கொடுக்க போறாரு. உங்களை நோக்கி சுக்கிரன் வர்றாரு. உங்களை நோக்கி சுக்கிர பகவான் வர்றாருன்னா எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. இன்னும் இடமா கொடுக்கலாம், பூமியா கொடுக்கலாம், வீடா கொடுக்கலாம், தொழிலா கொடுக்கலாம். இது எல்லாமே சரியா வரும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க நம்பி பண்ணுங்க, இனிமே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கும் பாருங்க. ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பரா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கா, சரியாகும். வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் பாருங்க. ஏன், எதனால வேலை கிடைக்கும்? உங்களுடைய அதிபதி பாருங்க 10ஆம் வீட்டு தொழிற்கார அதிபதியோட சேர்ந்து உட்காந்துட்டாரு இந்த உடைய ராசி அதிபதி. அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர் பதவி, ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிருங்க வேலை உத்தியோகமாக. அப்ப நிரந்தரமான பணி சூப்பரா இருக்கு. ஒரு இடம் மாறுவீங்க பாருங்க தொழில்ல, அது நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் சொல்றேன், படிப்பு கல்வி தடைப்படாது, தடை இல்லாம சூப்பரா இருக்கும். கல்வியிலே இப்ப நீங்க சாதிக்க போறீங்க. படிப்பு கல்வி சம்பந்தமாக நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இந்த ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதுற அனைவருக்குமே குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை பார்க்கணும். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பு சூப்பரா இருக்கு. இதை பயன்படுத்திக்கங்க. என்னை பொறுத்தையும் அரசு தேர்வு எழுதுறீங்களா, மருத்துவத்துறைக்கு எழுதுறீங்களா, இல்லை ஆசிரியர் வேலை எழுதுறீங்களா, இல்லை இரும்பு சம்மந்த துறையில் எழுதுறீங்களா, எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட போறீங்க, உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. போலீஸ் துறை, இராணுவத்துறையெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இந்த துறையில இந்த ராசியில பயணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே. அப்ப அரசாங்க வேலை நல்லா இருக்கும். எங்கே போய் கடன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்குங்க உங்களுக்கு. நிறைய பேர் கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை மாறும்.
திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும். தம்பதிகிட்ட பிரச்சனை இருக்காது. திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் இனிமே. ஏன்னா குரு பகவான் அங்கே வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறார். நல்ல ஒரு பதவி, பெண்கள்கிட்ட ஒரு நல்ல பேர். பெண்கள்லாம் பாருங்க இனிமேல் வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. ஏதாச்சும் பெருங்கொண்ட பணம் கொடுத்துறீங்க, வட்டி தொழில் பண்ணுறீங்க, பெருங்கொண்ட பணம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தங்கம் பொன் பொருள் சார்ந்த விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். இனிமேல் மருத்துவ செலவு இருக்காது பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். லாட்ரி யோகம் தைரியமாக எடுங்க. இப்போ எடுங்க. இந்த சுக்கிரபகவான் வந்தாலும் லாட்ரி யோகம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். விருச்சிக ராசிக்காரங்க யார் ஜாதகத்தில் சுக்கிரபகவான் நல்லா யோகமாக இருக்கிறோம், இப்போ லாட்ரி யோகம் எடுங்க, கண்டிப்பாக யோகம் கிடைச்சிரும். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுலையுமே பாருங்க ஒரு அமைதியான குணம் இருக்கும். உங்களுடைய குணம் சாந்தமான குணம், அமைதியான குணம். வருமானம், குடும்பம், ஃபேமிலி ஒரு மதிப்பு மரியாதையாக வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே எதுவுமே ஒரு மதிப்பு மரியாதையாக வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, நீ வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, வருமான இன்கம் சூப்பராக இருக்குங்க. இனிமேல் கடன் பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடுவார் நிறைய பேருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும். உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு 4 பேர் மதிக்கிறாப்புல உங்களுடைய குணங்கள் சூப்பராக இருக்கும். மருத்துவ செலவுமே இல்லை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மருத்துவ ஏதாவது தொந்தரவு தான், இனிமேல் தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கு. அனுஷத்தில் பிறந்த அனைவருக்குமே பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு. தொழில் ரீதியாக நான் சொல்றேன், தொழில் யாருக்கெல்லாம் மந்தமா இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயம், இந்த தொழில் சார்ந்த விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு மந்தமா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் ஏதாச்சும் ஒரு வாங்குற யோகம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எல்லா வீடியும் சொல்றதுதான், இது கண்டிப்பா அமையும். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் ஆகும் பாருங்க. உங்களுக்கு இடமாற்றம் வரும். உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். அரசாங்க வேலை சம்பந்த முயற்சி பண்ணுறது நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வெற்றியை கொடுக்க போறாங்க. இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லை. இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, மக்கள் தொடர்பு, அரசியல் துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் மோட்டார் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ராசியில பிறந்த அனைவருக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன்ஸில் பிறந்தவங்க, இதுலையுமே பாருங்க புத்திசாலி குணம் இருக்குமே. கேட்டே நட்சத்திரம் எடுத்துட்டாவே பார்த்தோன்னா நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டு இதில் நிறைய பேர் இருக்கணும். அப்படி இல்லாட்டினா எழுத்து கணித சம்மந்தப்பட்ட துறை இருக்கும், இல்லை கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. இல்லை அந்த கம்ப்யூட்டர், ஃபோட்டோ லைன், ஸ்டுடியோ லைன் இதில் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த துறையில் பயணிக்கூடிய இருப்பாங்க. இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அரசியல் தொடர்பில் போகிறவங்க, இவங்க அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். இவங்கெல்லாம் 2 மைண்ட் இருக்கும், 2 விதமான குணம் இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க, இதை பண்ணுவோமா பண்ண வேணாம் சொல்லி இரட்டை குணங்கள் இருக்கும். ஆனால் இவர் சொந்தமாக தான் இவர் தான் முடிவு எடுப்பார். நீங்கள் இவருக்கு யாருக்கும் முடிவு சொல்ல முடியாது. இவருடைய குணங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா. இனிமேல் பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி 2ஆம் பாவத்தை தான் நிற்கிறார். வருமானம் தொழிலோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய சிந்தனை என்ன இருக்கும்? வருமானம், லாபம் பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பார்த்து பழங்க. ஜாமீன் போடாதீங்க இந்த நேரத்தில் மட்டும். மற்றபடி பார்த்தோன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். உடல் தொந்தரவு இனிமேல் இருக்காது. மருத்துவ செலவு இனிமேல் இருந்திருக்கும். உங்களுக்கு சில உடம்பு தொந்தரவுகள், சில செலவுகள் பண்ணியிருப்பீங்க, இனிமேல் இருக்காது. இனிமேல் லாபம் காய்ச்சி பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் கிடைச்சாம ஒரு சில தடையை கொடுத்துருப்பாரு. இனிமேல் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும். பெருங்கொண்ட பணம், பேங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமேல் கேட்டேன்ஸில் பிறந்த அனைவருக்குமே கோட்டை கட்டக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசி ஒரு விபரீத ராஜ பயிற்சியாக அமைகிறது.